செர்பியா சென்றிருந்த போது எனக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களுடன் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பெல்கிரேட்ஸ் ரொம்ப இந்தியனுக்கு வந்துக்கிட்டு ஆனர்வல் விசா கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸி தான், இது ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். சில நேரத்துக்கு சில யூடியூப்பில் வந்துக்கிட்டு போடுறாங்க, அப்படி இப்படி இது வேணும் அது வேணும் பல இது போடுறாங்க. ஒன்றுமே இல்லை. இதில் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்னு சொன்னாக்கா, ஹோட்டல் புக்கிங்கு, டிக்கெட் வந்துக்கிட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்துக்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட் கேட்குறாங்க. இது வந்து எல்லாமே துபாய் நம்ம துபாய் ஏர்போர்ட்டில் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால யாரும் பெரிய லெவலெலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். டாலர் எவ்வளோ வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அண்டு அப்புறம் வந்துக்கிட்டு நீங்கள் டிக்கெட் இங்கே வந்து ஈஸியாக வந்தோடனே ஒன்றுமே கேட்கல. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல. பாஸ்போர்ட் பார்த்தாங்க, அப்படியே இதை கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டாம்பிங் பண்ணாங்க. அதோட பெரும்பாலும் கடைகள்லாம் பார்த்துட்டாக்கா கிளவி இது மாதிரிலாம் ஆட்கள்லாம் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பாடு. நீங்கள் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா இங்கேருந்தே சில சாமான்கள்லாம் நம்ம வாங்கிட்டு போய்க்கிறது நல்லது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போல். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து ஃபுட்டு எல்லாம் ஹலாலான ஃபுட்டு கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் எல்லாம் மிக்சிங்கு, அது அந்த சாப்பாடு பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு நான் பார்த்த வகையில். மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி இது ரெண்டும் பெரும்பாலான இடங்களில் இருக்குது. இந்தியன் ஃபுட்ஸ் வந்து நான் பார்த்ததில் ஒரு 7-8 கடை இருக்குது. அது எல்லாம் பெல்கிரேட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. எல்லாம் கொஞ்சம் தூரம். அதுவும் சாப்பாடு கடை ஆரம்பிக்கிறதுலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்க்க முடியாது, கஷ்டம். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பெட்ரு நீங்கள் இங்கேருந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய்க்கிடுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்லாம். எல்லாம் பெர்ரி வகைகளும் நல்லா சீப்பாக கிடச்சிச்சு. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து அங்கே அந்த நாட்டு மக்களுடைய கல்ச்சரை பார்க்கும்போது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரும்பாலும் வாக்கிங்கில் போகிறாங்க. யாரையும் கேர் பண்ணுறதில்ல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் ஒரு 10 மணி அது போல் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி எல்லார் கையிலையும் நாய் வச்சுருக்காங்க. அது பெரிய தலைவலி. எங்கே பார்த்தாலும் நாய், யாரை பார்த்தாலும் நாய் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. பெரிய பெரிய நாயிலேருந்து சின்ன நாயில் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு என்னென்ன ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, எங்கிட்ட போனாலும் சரி நாயை பார்க்கலாம் நீங்கள். அப்புறம் அங்கே உள்ள கரன்சியை பார்த்தீங்கன்னாக்கா தினார். நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் மாற்றிக்கிடுங்க. ஏன்னு சொன்னாக்கா அங்கே நீங்கள் எங்கே போனாலும் சரி அந்த கரன்சி, அங்கே உள்ள லோக்கல் கரன்சி தான் வாங்க பார்க்குறாங்க. நீங்கள் யூரோவோ இல்லை டாலரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அங்கே உள்ள எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. அதுபோல் க்ரோசரி ஐட்டத்தை பார்த்துன்னு சொன்னாக்கா பெரும்பாலும் ஓரளவு இங்கே இருக்கிற மாதிரி யூஏஇலாம் கிடைக்கிற மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் அங்கே கிடைக்கிது. பரவாயில்ல, அதை பார்த்துக்கலாம் ஓரளவு. ரோடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரோடு தான் தலையை சுற்றிருச்சு எனக்கு. ஏன்னு சொன்னாக்கா அங்கே எலக்ட்ரிக் பஸ்ஸு ஓடுது, ட்ராம் ஓடுது, இதுக்கெல்லாம் டேக்ஸி ஓடுது, பஸ்ஸு சாதாரண பஸ்ஸு ஓடுது. எல்லாமே அந்த ஒரே ரோட்டுக்குள்ளே ஓடுது எல்லாமே. அது எப்படி சிக்னல்லாம் பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சிக்னலில் நம்மளுக்கு பெடஸ்ட்ரியன் க்ரீன் வந்துருச்சுன்னு நடந்து போனாக்கா வேறு பக்கத்தில் இன்னொருத்தான் வர்றான். இதில் இடையில் வேறு ட்ரெயின் வேறு ஓடுது. ஒன்றுமே புரியலை, டோட்டல் கன்ஃபியூஷன். பட் ஆனால் ஒரு கொஞ்ச நாள் போனால் பழகிடும் அந்த ஒரு விஷயம். அதையும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் டேக்ஸி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏர்போர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டேக்ஸி உங்களை ஏமாத்துறதுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, டேக்ஸியில் வந்துக்கிட்டு கொஞ்சம் லக்ஸரியாக இருந்துச்சுன்னா ஏறிடாதீங்க. இப்போ நான் ஏர்போர்ட்லேருந்து டவுன் டவுன் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு $25 வரும்னு வைங்களேன். அவன் வந்துக்கிட்டு பேசாமல் கிளம்ப நம்மளை ஏற்றிட்டு போயிட்டு ஹோட்டல் பக்கத்தில் போயிட்டு $100 கேட்குறான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டேக்ஸின்னு எழுதிருக்கும், டிஎக்ஸ்ன்னு போட்டிருக்கும். போர்டில் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ன்னு போட்டிருக்கும். அது மட்டும் தான் ரியல் டேக்ஸி, மீதி எல்லாம் ஃபேக் டேக்ஸிஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் நீங்கள் அங்கே இடங்களை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னாக்கா டூர் கைடு, அது வந்து நீங்கள் டூர் கைடோடு போனால் நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இங்கிலீஷ்கார மாதிரி ஒரு மேப் எடுத்துக்கிட்டு, நாங்கள் டூர் கைடெலாம் போகலை, நாங்கள் நாங்களாக சுற்றினது தான். ஒரு இடத்துக்கு மட்டும் தான் ரொம்ப தூரம் போகணுங்கிறதுக்காக டூர் கைடை பிளான் பண்ணி போனோம்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கோல்பாஸ் ஃபோர்ட்ரஸ் அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் அந்த டூர் கைடோட போனோம். மற்றபடி எல்லா இடத்துக்கும் தனியாக தான் போனோம். சிட்டி உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு நாங்களாம் போய்கிட்டாச்சு. அதில் என்ன அனுபவங்கள்னாக்கா, நம்ம பஸ்ஸு அது இது ஏறி இறங்குறது, சில இடங்கள்லாம் இருட்டாக இருக்குது, சில இடங்கள் வெளிச்சமாக இருக்குது. ஒரு இப்போ யங்ஸ்டர்ஸாக இருந்தாக்கா இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஓரளவு. ஓல்டு ஆட்களாக இருந்தாக்கா அந்த நாட்டு மொழியை தவிர வேறு எதுவும் பேச மாட்டிருக்காங்க. அதனால் நம்ம டூர் கைடோடு போயிட்டாக்கா, ஃபேமிலியோட அது மாதிரிலாம் போனாக்கா, டூர் கைடோடு போயிட்டாக்கா சீப்பாக முடியும். ரெண்டாவது, நம்ம யூஏலேருந்து போனேன்னாக்கா நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஆனரபிள் விசா கொடுக்குறாங்க. அதில் வந்து டூர் கைடு எல்லாமே இன்க்ளூடட் ஆகிடும். உங்களுக்கு 3000 வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் போனது 6000 என்ன ஆச்சு, ரொம்ப சிரமம். அப்புறம் சன்செட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 8 மணி ஆகுது. நம்மளுக்கு எப்போதும் 6 மணியோடு நம்ம சன்செட்டை பார்த்துட்டு திடீர்னு 8 மணிங்க சொல்ல ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போலீஸ் அங்கங்கே இருக்காங்க, யார்கிட்டையும் யாரும் கேட்கவும் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம படுக்க நம்ம வேலையை பார்த்துட்டே போகலாம். பட் இருந்தாலும் நம்ம அந்த பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே இப்போ டிஜிட்டல் மயமாக போனதுனால மொபைலில் எல்லாத்தையும் வச்சுக்கிறது நல்லது. இருந்தாலும் ஒரு பேப்பரு நம்ம பிரிண்ட் அவுட் இருந்தாலும் நல்லது. அக்ரிகல்ச்சரை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமாக சொல்ல போனாக்கா, அக்ரிகல்ச்சர் அந்த நாட்டுடைய முக்கியமான இடங்களை பார்த்துட்டாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த சைடில் பார்த்தாலும் அக்ரிகல்ச்சர் தான். அதில் கிட்டத்தட்ட கார்ன், சோளக்கருது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 55% வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுபோல் சன்ஃப்ளவர் ஒரு 25%, பேலன்ஸ் வந்து எல்லா விதமான பெர்ரிஸு அது இது நயம விஷயங்களில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நான் கண்ட விஷயத்தில் ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, அக்ரிகல்ச்சர் அந்த விவசாய போராட்டம் வேறு நடந்துச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக. ஏன்னு சொன்னாக்கா, அவங்க வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு அதிகமான ரேட்டுக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பெல்கிரேட்ஸே சுற்றி வளைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் எங்களுக்கு இதனால் நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப சிரமமாக போச்சு. ரொம்ப லாங் ட்ரிப் போயிட்டு போகும்போது எல்லா ரோடும் பிளாக்கு. போலீஸு அது போல் ஹைவேல பிளாக் பண்ணிட்டான். எங்கிட்டலாம் போகிறதுன்னு தெரியல. அப்புறம் சுற்றி கிராமத்துக்குள்ளே பூந்து அந்த கிராமம் இந்த கிராமம் எதோ அவங்களுக்கு டூர் கைடு தானே, அவங்களுக்கு ஓரளவு தெரியும், அதில் அடித்து போயிட்டாங்க. நாங்கள் தனிமையில் போய் தான் மாட்டிருப்போம். டூர் கைடோடு போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு இதாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா முழுமையாக என்ஜாய் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 5-6 டேஸ் போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெல்கிரேட் ரோடுகளில் வந்துக்கிட்டு ஹைவேல போகும்போது ஏகப்பட்ட டனல், 2-வே ரோடு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் ரைட் சைடில் பார்த்தா இந்த நாட்டுடைய மெயின் வளமே என்னன்னு சொன்னாக்கா தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் இந்த இது ஓடிட்டுருக்கு போலக்கு இந்த தண்ணி. ரைட் சைடில் பாருங்கள், இந்த ஆறு வந்துக்கிட்டு சாவா ரிவர், தனுபுன்னு சொல்கிறாங்க இது பேர். இது தனுபு இதுதான் மெயின். அது வந்து இன்னொரு இன்டர்னல் சிட்டிக்குள்ளே கனெக்ட் ஆகிறது சாவா ரிவர். இது எப்போதுமே அந்த லெவல் குறையாதான் அந்த தண்ணியோடைய இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுபோல் ரோடு வைஸை பார்த்திங்கனாக்கா மண்டை குழம்பி போயிடும். கார் நடு ரோட்டில் நிற்கும். இந்த சைடில் போயிட்டுருக்கோம், 2 பக்கம் கார் போயிட்டுருக்கு, நடுவில் எல்லா காரும் நிற்கிது. என்ன கணக்குன்ற ஒன்றும் புரியலை. இதுவும் ஒரு புது விதமான அனுபவமாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனாக்கா நம்மளுக்கு பழகிடும். நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி தான், எல்லா பக்கம் ஆடு மாடு எல்லாம் வரும் ரோட்டுக்குள்ளே, அது மாதிரி இருந்துச்சு. அதுபோல் அங்கே உள்ள மக்கள், அங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து கடல் இல்லை, எல்லாமே ஆற்று தண்ணி தான். அதனால் அதையே பீச் மாதிரி வச்சு, பேக் வாட்டர்ஸ் மாதிரி வச்சு நல்ல மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. குளிக்கலாம், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், அது மாதிரிலாம் இருக்குது. புதுசாக இப்போ என்னன்னு சொன்னாக்கா, ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கு. அது எல்லாமே யூஏலேருந்து தான் வந்திருக்கு. இந்த புதிய கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் பே இது போல் துபாயில் உள்ள கட்டடங்கள் போலவே கட்டியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இப்போ துபாய் வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே டெவலப்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ அங்கே உள்ள மக்கள், சில மக்கள் வந்து எதிர்க்காங்க, சில மக்கள் வந்துக்கிட்டு ஆதரிக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, விலைவாசி ஏறிடும் இது மாதிரி கட்டடங்கள் வந்தால் அப்படின்ட்டு.
பெரும்பாலும் இங்கே உள்ள மக்கள் வந்து நடைப்பயணம், கடுமையான நடைப்பயணம், வாக்கிங் தான். எந்த சைடில் போனாலும் வாக்கிங்கு, சைக்கிளிங், இது ரெண்டும் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னாக்க, இந்த நாட்டு மக்கள் என்ன வேலை செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கேருந்து காசு வருது என்ன இதுன்னு தெரில. ஆனால் என்ஜாய்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாருமே. பார்த்தாக்கா மக்கள் ஆனால் கொஞ்சம் ஏழ்மையான நாடு மாதிரியும் தெரியுது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் அடித்து போயிட்டாங்க. நாங்கள் தனிமையில் போய் தான் மாட்டிருப்போம். டூர் கைடோடு போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு இதாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா முழுமையாக என்ஜாய் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 5-6 days போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.